சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாமியா கிழவி தென்னையில உட்காந்துட்டு ஊர்வம்ப ஏதாவது விலைக்கு வாங்கிட்டு வந்தியா? அதுக்கப்புறம் இருக்கு என்ன பாடுபடுத்துது. டாக்டர் பொண்ணு வேணுமாம்னா டாக்டர் பொண்ணு 1ஆம் கிளாஸ் படிச்ச மாப்பிளைக்கு. உனக்கு இதெல்லாம் தேவையாமா? மல்லிகை சித்தி பொண்ணு பார்க்க சொன்னா நீ எதுக்கு தேவையில்லாம தலையிடுத? மல்லிகை சித்தியே குணம் காணாது. அண்ணிய பத்தி தான் உனக்கு தெரியும்ல. எதுக்கு அவனுக்கு பொண்ணு பாரு இவனுக்கு பொண்ணு பாருன்னு சொல்லிட்டு கிடக்க? தேவையில்லாம வம்ப விலைக்கு வாங்கி கட்டுத. இந்த பாரு சொல்ல தாயி நான் இப்படி சொல்லுதானு கோவப்பட்டு கிடாத. அதான் உன் சொக்காரி மல்லிகா நாய் குணம் நீ தான் சொல்லியிருக்க. எதுக்கு எடுத்தாலும் வல்ல வல்ல நிப்பான்னு. இப்ப நீ பொண்ணு பார்த்து கொடுத்தனச்சியா அந்த பொண்ணுட்டையும் நாய் கணக்கு நின்னா உனக்கு தானே கெட்ட பேரு சொல்லு. நான் மல்லிகை சித்திக்கு மோனை பத்தி நல்லா விசாரிச்சுட்டேன். 6 மணிக்கு மேல அந்த இடத்துல தான் தொங்கிட்டு கிடப்பானா. குடிச்சு போட்டு ஆடிட்டு கிடப்பானா தெரு தெருவாட்டு. பரவு வேலை சொல்லிக்கும் போக மாட்டானா. என்ன செய்ய அவனுக்கு போய் பொண்ணு பார்த்து கொடுக்கணும் நிலை இல்லாம நின்னுட்டு இருக்க. உனக்கு இதெல்லாம் தேவையா? ஏ சொல்ல தாயி அங்க பாரு. என்னக்கா மண்ணு சட்டியும் தூக்கோடையும் தூக்கிட்டு போற? ஏ வெள்ளைய மக்கா பதில் சொல்லு. 100 நாள் வேலை திட்டத்துக்கு தான். என்னக்கா சொல்லுத? உன் மாமா தான் வேலை ஜோலிக்கல ஒண்ணு போக மாட்டேன் வீட்ல ஏறி கஞ்சி ஊத்துறேன்னு சொன்னான்னு போன வாரத்துல சொல்லிட்டு இருந்த. அது போன வாரம் இது இந்த வாரம். என்னக்கு போன வாரம் இந்த வாரம் இழுத்துட்டு இருக்க? காஞ்ச எடுத்து அராப்ப கறி இருக்க மாட்டான். அவ பேச்ச காட்டுட்டு என் மாவன் ஆடிட்டு கிடக்க ஆடி. ஐயா மருமகாரி வந்தது வராதமா என் மாவன் காதுல ஓதிட்டான். உங்க அம்மா அங்க சண்டைய போட்டா இங்க சண்டைய போட்டா மண்டைய போட்டான்னு. என் மவனும் பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு வீட்டுல இருக்கதா இருந்தா ஈரி சண்டை ஏதாவது இழுத்துட்டு வராந்தா நீ வீட்டுல இருக்கண்டான். ஒழுங்கா போய் 100 நாள் வேலையை பாரு அங்கேயாவது துட்டாது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டான். நானும் அந்தால கிளம்பி வார கொஞ்சம் கஞ்ச ஊத்திக்கிட்டு கிளம்பு நேராவதுல போயிட்டு வா. என்னக்கா போகாம சிரிச்சுட்டு நிக்க? என் மருமலான விசைய போடல பின்னால போக்கா பைத்திய கறியலா என்ன அப்படி ஆன வாய பிளந்து நிக்கிய? அவ சொன்னா நான் அந்தால 100 நாள் வேலைக்கு போயிருவேனா? அவ கிடக்க பிஸ்கத்து. அவ சொன்னா நான் அந்தால வேலைக்கு போயிருணுமாக்கா? நான் யாரு வெள்ளையம்மா? எனக்கு சொல்லுங்க ஒண்ணு புரியலையே. அவ பெரிய ராணி மகாராணி. அவ சொன்னா நான் வேலைக்கு போயிருணுமாக்கா? வேலைக்கு போக மாட்டேன் ஜாலிக்கு போக மாட்டேன். அப்ப மண்ணு தட்டிட்டு வந்திருக்கா கஞ்ச ஊத்திட்டு வந்திருக்கா. அப்ப எங்க போக போற? அப்படியே எங்கனையாவது வேப்பமரம் இருக்கான்னு பாப்பேன். சுகமா காத்தடிக்குமா அங்கன பட்டைய போடுவேன். என்னது பட்டைய போடுவியா? ஆமா உட்காந்து பட்டைய போட்டு உள்ள கஞ்சியும் கறியும் குடிப்பேன். நல்லா நீட்டின்னு வந்து சுகமா தூங்குவேன். 100 நாள் வேலை முடிஞ்ச ஆள்கள் வரும்ல பின்னால வருவேன். என் மாடியே எப்பாடியன்னு வாசல் முன்னவே நிற்பேன். அந்தால என் அம்மாவும் இறக்க போட்டுட்டு பொண்டாட்டி தையாட்டி காப்பி போட்டு குடிட்டீங்க அம்மைக்கு அப்படிம்மா. பாடனே இவ காப்பியை தண்ணியை கொண்டு வைப்பா. அந்தால நான் சொல்லுவேன் இல்ல மக்கா நான் உனக்காண்டி என்ன கஷ்டப்பட்டு பண்ண சமந்து இந்த வயசுலயும் பாடாப்பட்டு பண்டாரமா தெரியுதேன் அப்படின்னு சொல்லுவேன். உடனே அவனா எல்லாம் நெசந்தான் நினைச்சிட்டு எம்மா நீ வேலைக்கே போக வேண்டாம்மா நீ உட்கார வச்சு உன சாறு போடுதம்மா நீ எங்கேயும் போகாதம்மா அப்படிம்மா. எப்படி வெள்ளையம்மா கிளவி லேசப்பட்ட கிளவியா வலுத்த கிளவியெல்லாம் இருக்கு. உனக்கு வருமா எனக்கு வருமா அந்த புத்தி எப்பப்பா? அதனாலதான் இந்த ஊரே சுத்தி சுளத்தி அடிச்சுட்டாலேதா இல்ல தாயி சும்மையா அப்பப்பா வெள்ளையம்மைக்கு அவன் மரமா ஆப்பு வைக்கங்கிறது இருக்குதான். வீட்டுல வேலை சொல்லி கிடக்கு. என் மாமியாரி வேற ஒத்தையில சோர்விங்கிட்டு இருந்தா. அப்புறம் ஆளை கண்ணலன்னு ஏச ஆரம்பிச்சிருவா. சரி மக்கா பாத்துப்பா. என் பிள்ளை இப்ப பொறுப்பா பேசல. சில தாயி சும்மா எங்க குத்த வச்சுட்டு இருக்கணும். வா வெள்ளையம்மா கிளவி எங்கனவே பட்டறைய போட்டுருக்கான்னு போய் பாப்போம். வா வசந்திங்க நான் வரேன் நிலுச்சி. ஆள் அட்ரஸ்ல எங்க போச்சுன்னு தெரியலையேக்கா. அங்க பாரு 4 மணியா? என்னக்கா இது மனுஷ பக்கம் வந்து 4 மணி ஒரு மாதிரி ஸ்டைல கண்ணாடி போட்டுட்டு அங்கங்க ஆடிட்டு இருக்கு. இது என்னடி கூத்தா இருக்கு? சூப்பர்வைசர் மட்டும் பார்த்தா அவ்வளவுதான் 4 மணிக்கு சீட்டை நங்க நங்கன்னு கிழிச்சு போட்டுருவாளே. 4 மணி ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் சூப்பர்வைசர் வேலை உனக்கு கிடைச்சிருக்கு. என்ன இப்படி சோப்பலங்கி மாதிரி இருக்க? காலுக்கு மேல காலை போட்டு நல்லா ஜம்முன்னு உட்காரு. என்ன அப்படி பார்க்க கால ஆட்டு அப்பதான் சும்மா கெத்து கெத்தா இருக்கும். நான் 100 தடவை சொன்னா 1 தடவை சொன்ன மாதிரி. என்னடி டயலாக் தலையில சொல்லுதா? அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அடுத்த ராத்திரில கோடபடி பண்ணா அந்த கதையெல்லாம் நம்ம 4 மணி கதை. என்னடா அஜிக்கு எது முடிச்சு போச்சா இதுக்கு? சாரி சொரியா சாரி இப்பதான் இங்கிலீஷ் கரெக்டா வருது. கொஞ்சம் வாய் தவறி டயலாக மாத்தி சொல்லிட்டேன். நான் ஒரு தடவை திருப்பி சொல்லுதேன். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. சரி நம்ம தலைவர் டயலாக்கோட ஆரம்பிச்சாச்சு. உட்கார்ந்து வேலையை தொடங்குவோம். அட 4 மணி காலுக்கு மேல கால் மட்டும் போட்ட பத்தது அப்படியே சாஞ்சு நல்ல ஜம்முனேறி அப்பதானே 4 பேர் உன்னை கண்டு அப்படி நடுநடுங்குவாங்க. 4 மணி நீ யாரு? ஒரு நாள் சூப்பர்வைசர் ஒரு நாள் முதல்வன் மாதிரி ஒரு நாள் சூப்பர்வைசர்
சூப்பர்வைசர் காலுக்கு மேல காலை போட்டுட்டு இந்த சாஞ்சி சாய்மானத்துல கிடக்குது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? சுகமா இருக்கு. இடி பாம்பள விழுந்து கிடக்கா, வாட்டி தூக்குவோம், சிரிச்சு கிடக்க. நீ வேற பாத்துட்டு தான் இருந்த இவ்வளவு நேரம் அலப்பறைய போட்டத பிரிக்காம என்ன செய்ய? ஐயா யாராவது இருக்கீங்களா தூக்குங்க. ஏன் சின்ன பொண்ணு புஷ்பாக்கா எங்க இருக்கியா? வாட்டி தூக்குவோம். உனக்கு எப்ப பார்த்தாலும் இழந்த மனசு, உடனே இறங்கிருவியா? இவ்வளவு நேரம் பண்ண அலப்பறைக்கு இது தேவைதான், பேசாம இருக்கியா? படிக்க நீ வந்தவா வரட்டப்பா, நாமி தூக்குது மிட்டி பாம்போல தலைகில கிடக்க. இங்க நில்லு, நானும் வரேன். அலுபடி படுது அட்டகாசத்துக்கு ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான். அலுபடி என்ன இதெல்லாம்? எங்க கூட தானே சேர்ந்து மண்ணள்ளி தட்டிட்டு இருந்த, அதுக்குள்ள எங்கிட்ட இங்க வந்த? அந்த சேர கொஞ்சம் போடுக்கா, நிக்க முடியலக்கா. அப்படியே பக்குவமா என்ன உட்கார வைங்க. அம்மா நானும் உங்க கூட தான் மண்ணள்ளிட்டு நின்னேன். அந்த நேரம் பார்த்து நம்ம சூப்பர்வைசர்கள்ல சூப்பர்வைசர். ஆமா சூப்பர்வைசர், அவங்களுக்கு என்ன படு இருக்கிறதுல யாரு ரொம்ப ஜம்முன்னு இருக்கா, அதுவும் இந்த கவர்மெண்ட் வேலைக்கு ஏத்த மாதிரி இருக்கான்னு சொல்லி அங்க இருந்தே நோட் பண்ணிருக்கா. ஆளு நானும் பாக்கிறதுக்கு ஜம்முன்னு இந்த என்னவோ சொல்லுவாங்களா இங்கிலீஷ்ல, பர்சனாலிட்டியா என்ன பர்சனாலிட்டியா என்னவோ சொல்லுவாங்கள, அத மாதிரி இருந்திருக்கேன். இந்த கவர்மெண்ட்டுக்கு ஏத்த வேலை வாயில வரவும் மாட்டேக்கு, கவர்மெண்ட் வேலைக்கு ஏத்த மாதிரி இருந்திருக்கேன். உடனே என்னை கூப்பிட்டு இங்க வாமா வசந்தி, உனக்கு இன்னைக்கு ஒரு நாள் முதல்வன் மாதிரி ஒரு நாள் சூப்பர்வைசர் வேலையை பார்க்க, நீ கொஞ்சம் இருந்து பார்த்துக்கோ. எனக்கு கொஞ்சம் வயிறு கொஞ்சம் சரியில்லை, கடப்படாங்க. காலையில ஒரு மாதிரி இருந்துச்சு, நான் சரியாயிருன்னு நினைச்சேன், சரியாவல. அதனால இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டு போறேன். அதனால நான் பார்க்க வேண்டிய வேலையை நீ பாரு. உன் முகத்துல தான் அந்த ஒளிவட்டம் தெரியுது, கவர்மெண்ட் வேலைக்குள்ள ஒளிவட்டம் அப்படின்னு சொல்லி இந்த வேலையை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போதா. இடி அப்ப இன்னைக்கு உங்களுக்கு நீதான் சூப்பர்வைசரா? ஐயா ஐ அம் சூப்பர்வைசர். ஒரு நாள் ஜோசிகாரன் சொன்னாங்க, எப்படியாவது நீ கவர்மெண்ட் வேலையில ஒரு நாள் சேருவேன்னா, அது கூடிய சீக்கிரத்துல வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லக்கா. பாத்தியா முன்னால டேபிள் ஒரு நோட்டு எல்லாமே செட்டப்பா வந்தாச்சு. ஒரு கண்ணாடி இருந்து கீழே விழுந்தானே, கண்ணாடி காணலையா, எங்க போச்சுன்னு தெரியலையா. சில கொஞ்சம் தேடி தாயா, கண்ணாடி இருந்தா ஒரு மாதிரி கெத்தா இருக்கும் சூப்பர்வைசர் மாதிரி. அப்பதான் எல்லாரும் பயப்படுவோம். எனக்கு தலையெழுத்து நல்லா தேடு ஏக்கா. நீ அக்கா பார்த்துட்டு நின்றுட்டு இருக்க, நீ இன்னும் தேடுக்கா. இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் தான்க்கா சூப்பர்வைசர், அதை மனசுல நினைச்சுக்கிட்டு தேடுங்க. பாலா போன கண்ணாடி எங்க ஒளிஞ்சு போச்சு தெரியலையா? சூப்பர்வைசர் நீங்க வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள், போய் மண்ணெண்ணி கொட்டுங்க. சரிங்க மேடம், உங்க கண்ணாடி சூப்பரா இருக்கு மேடம். இப்படி ஒரு கண்ணாடிய லட்சக்கணக்கில் கொடுத்தாலும் வாங்க முடியாது மேடம். சூப்பர். கொஞ்சம் விட்டு ஆளுகளை கிறுக்கு நாக்கி போடுவாயா. சூப்பர்வைசர் மேடம், சூப்பர் மேடம். அப்படி என் கண்ணாடியில என்னதான் ஸ்பெஷலா இருக்கு? இந்த பாரு தெய்வா, வாழ்க்கை நான் சில பல அடிகள் உழதான் செய்யும், அதெல்லாம் தாங்கிக்கிட்டு முன்னேறி செல்லணும். அப்பதான் நம்மளால வாழ்க்கையில முன்னேற முடியும். அதை விட்டுட்டு இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டோம்னா என்ன ஆகும்? அடுத்த ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்க முடியும்? அது இல்லன்னு என்னது இது இல்ல அது இல்லன்னு உங்க சித்தப்பா சொல்லியாச்சு, ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். ஆனா என்ன பண்ணுவோன்னு தெரியாது. ஆனா உனக்கு கண்டிப்பா அந்த பிள்ளை ஏதோ முடிச்சோப்பான்னு சொல்லியாச்சுல. அப்புறம் என்ன, ஆபீஸ்ல 1 மணி நேரம் தான் பெர்மிஷன் போட்டேன். நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க, சாயந்தரம் வந்து பாக்கேன். சரி சித்தப்பா, நம்ம விவேக் சொன்ன மாதிரி முட்டை எடுத்து யாராவது நம்ம மேல எரிஞ்சா கொக்க மக்கா இதான் சமையன்னு கேட்ச் பிடிச்சி முட்டையை ஆம்லேட் போட்டு தின்றுறோம். என்னப்பா இது, கொஞ்சமாவது சிரிப்பா கொஞ்சம் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லி நானும் என்னென்னமோ பேசி பார்க்க, ஒண்ணு நடக்க மாட்டேக்கு போல இருக்கா. இதெல்லாம் சரி வராது. பேசாம என் தங்கச்சிக்கு போன போடு. என்னன்னு சொல்லுதிய? எப்ப நான் தமிழ்ல தானே சொல்லுதேன். யாரு நீ? என் தங்கச்சி. போன போடுப்பா அவளுக்கு. சும்மா இருக்கனே, இருக்க சரியே கூட வச்சு கிளப்பதுக்கானே. எப்ப அங்க போனாலும் கூட மாட்டேன், இங்க போனாலும் கூட மாட்டேன்னு என்ன அர்த்தம் சொல்லு கேளு. போன போடு. நான் சொல்லுதேன் போன போடுன்னு சொல்லுதோம்ல, நீ சரிப்பட்டு மாட்டப்பா. இதுக்கெல்லாம் நீ சரியே வரமாட்டா. போன கொண்டா, இல்லன்னா போன நம்பர் சொல்லு. என் போன்ல போன போடுதேன். அதெல்லாம் வேண்டானே, விடுங்கண்ணே. என்னைக்கு 2ல 1 பார்க்கும். போன எடுத்து என்ன போனையா முடிச்சு பார்த்துட்டு இருக்க? போன போடு. எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சுன அந்த விஷயம். நல்ல பிள்ளை. இந்த கதையா அன்னைக்கே நீ சொல்லிருக்கணும். பைக்ல கூட்டிட்டு போப்பான்னு சொன்னோம்ல, உடனே நாரூல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டப்புனு பைக் எடுத்துட்டு பறந்துட்டு இழைச்சிட்டா அந்த பிள்ளைய கூட்டிட்டு. அப்போ சொல்லிருக்கணும், எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா நான் போலனே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒன்ன பாராட்டி இருப்பேன். இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்தப்பறம் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சாங்கியா, அம்மாவுக்கு தெரிஞ்சா ஆட்டுக்குட்டி தெரிஞ்சா போடுங்கம்ல. இப்படியே நீ பேச்சு கேட்டேன்னு வச்சுக்கா, அடுத்த முகூர்த்தத்துல உனக்கும் என் தங்கச்சியும் கல்யாணம் தான். யாழினிமா, என்னம்மா அப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு சொல்லி வருத்தமா இருக்கியம்மா? ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா, நீங்க எது செஞ்சாலும் என் நல்லதுதான் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும்பா. எனக்கு இந்த ஊரை விட்டு போறதை தவிர வேற வழி தெரியலையம்மா. இங்கே இருந்தாலும் வச்சுக்கியா, மறுபடியும் வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்சின மாதிரி இருக்கும். அதான் நம்ம வேற ஏதாவது இடத்துக்கு போயிட்டோம்னா கொஞ்சம் மனசு மாறும். வருத்தப்படாதீங்கப்பா, எல்லாமே ஒரு நாள் மாறும். கவலைப்படாதீங்கப்பா. நீங்க சீக்கிரமா ஓனர் வீட்டுல போய் அட்வான்ஸ் திருப்பி வாங்கிட்டு வாங்கப்பா. அதுக்கு தான் கிளம்புனேன். இப்பதான் போன் போட்டாரு வீட்டு ஓனரு.
வந்து அட்வான்ஸை வாங்கிக்கிட்டு போங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். யாருக்கிட்டையும் நீங்க சொல்லலாம்டா அப்படின்னு. சரிப்பா, கவலைப்படாம போயிட்டு வாங்கப்பா. அப்பா, ஏதாவது சாப்பாடு எதுவும் செய்யட்டுமா? மதியானம் மணி 1 ஆக போகுது. கஞ்சி இல்லைன்னா ஏதாவது வைக்கிட்டு. வேணா 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ராத்திரி ஆனோன்னு கிளம்ப வேண்டியதான். வண்டியை வர சொல்லியிருக்கேன். சரிப்பா. அப்பா இந்த அளவுக்கு உடஞ்சு போய் பார்த்ததே இல்லைன்னா பட்ட கல்லே படுமாங்க. எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? கஷ்டத்துக்கு மேல கஷ்டம். எங்க அம்மா மட்டும் இப்ப உயிரோட இருந்தா இந்த கஷ்டம்லாம் எங்களுக்கு எதுக்கு? ஏமா எங்களெல்லாம் விட்டுட்டு போன அப்பாவும் நானும் எவ்வளவு வருத்தப்பட்டு இருக்கோம். சொல்லுமா, உன் ஞாபகமே வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி அப்பா உன் போட்டோவை கூட எடுத்து எங்க வச்சாங்கன்னே தெரியல. ரொம்ப சங்கடமா இருக்குமா. என்ன ரிங் போதுனே அப்படி போட அருவாள ஐடியா தந்தது யாரு? இந்த ராஜேஷ்லாம் அடிக்கட்டும் எடுப்பா, இப்ப எடுப்பா. எடுத்தோடனே என்ன பேசனே அப்படி இப்படி என்கிட்ட கேட்க கூடாது. நீனா அளந்து விடணும் கதைய. நீ விடுத கதையில அப்படி உருகிற தங்கச்சி. சும்மா இருங்கண்ணே, ரிங் போயிட்டு தானே இருக்கு. அங்க மாதிரி திரும்பி இருந்துகிட்டு பேசு. நீ திரும்பி இருந்த கேட்க தானே செய்யும். பாவி மக்கா, கொஞ்ச நேரத்துல நம்மளே விரட்டி விட்டு ரொம்ப இருக்க. சரி புரியுது, இது கூட புரியாத மாங்க மடையனானா நாங்க நிக்க பேசிட்டு இருந்தாலும் கூப்பிடுங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி நின்னுங்கண்ணே, கேட்கணே எப்படினாலும். சரி, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. நேர தெக்கமாற கன்னியாகுமரி கடல்ல போய் சாடிடுறேன். கூப்பிட்டு வரவும் வாரேன். சரிண்ணே, இப்ப கூட போவாதீங்கன்னு சொல்லுதானா? சரிண்ணே. ஐயோ, யாழினி எடுக்க மாட்டேங்களா? ரிங் போயிட்டே இருக்க. ஒருவேளை வெளியே போயிருப்பாளோ? இந்நேரம் எங்கேயுமே போக மாட்டாள, வீட்டுலதான் இருப்பா. ஏன்னே ஏதோ கூப்பிட்டு மருந்து அதான் எட்டி பார்த்தேன். கூப்பிடல. சரி போயிட்டாரே. யாழினி ப்ளீஸ் ப்ளீஸ் சீக்கிரம் போன் ஆயிடு. அவர்தான் போன் அடிக்கிறாரு. வேண்டாம், எடுக்க வேண்டாம். நம்மளே ஊரை விட்டு போறோம். வேண்டாம், மறுபடியும் பிரச்சனை வேண்டாம். இப்படியே விட்டோம்னா போன் அடிச்சுட்டே தான் இருப்பாரு. பேசாம போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியதா. எனக்கு வேற வழி தெரியல. என்னடா இது இவ்வளவு நேரம் ரிங் அடிச்சு இப்ப சுவிட்ச் ஆஃப்ங்க? ஆகா, ஒத்த போன் கால்ல கல்யாணத்தையும் பேசி முடிச்சிட்டவங்கள இருக்க. என்ன ஏதுன்னு கேப்போம். சாரி தேவா, நானா வந்துட்டேன். நீனும் கூப்பிடுன்னு எதிர்பார்த்தேன். நீ கூப்பிடுற மாதிரி இல்ல, அதான் நானே ஓடிடுறேன். என்ன பேசுனீங்க? எப்ப கல்யாணமா? எங்க வச்சு கல்யாணம் சொல்லி சீக்கிரம். என்ன முதல்ல போன் ரிங் ஆகிட்டு தான் இருந்தேனே, அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப்னு வருதுனே. நிறைய இடம் போட்டு பார்த்தாச்சு, மறுபடியும் சுவிட்ச் ஆஃப்னு தானே வருது. என்னப்பா சொல்லுது? இப்படி தலையில இடிய போட்ட மாதிரி சொல்லுதியா? ஆமாண்ணே, நான் என்ன பொய்யா சொல்லுதே? எத்தனை இடம் போட்டு பார்த்தாச்சுனே, சுவிட்ச் ஆஃப்னு தானே வருது. ஆனா முதல்ல ரிங் போயிட்டு தானே இருந்துச்சு. ஒருவேளை வேணுக்குன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணிருப்பால, என்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு. ஆட நீ வேற ஏன் அப்படி நினைக்க? ஒருவேளை போன்ல சார்ஜ் இருந்திருக்காது, சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும். மறுபடியும் பாரு, 10 நிமிஷத்துல அவளே சார்ஜ் போட்டு உடனே அவனை கூப்பிட போற பாரு. அப்படின்னே எனக்கு அவளை பத்தி தெரியும்னே. கரெக்டா சார்ஜ் எல்லாம் போட்டு கரெக்டா வச்சிருப்பா. எல்லா விஷயத்திலயுமே கரெக்டா இருக்கணும்னு நினைப்பா. எனக்கு ஒண்ணு நல்லா புரியுதுனே, என்கிட்ட பேசுறத அவ தவிர்க்கிறான்னு நினைக்கிறேன். அதனாலதான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா போல இருக்கு. அப்படிலாம் நினைக்காத. இந்த பாரு, ஒண்ணு பண்ணுவோம். இப்போ போனா சரிப்படாது. நேர்ல போனோம்னா இருக்க பிரச்சனை பூதாகரமா வெடிச்சு போயிரும். ராத்திரி 11 மணிக்கு போல நம்ம 2 பேரும் அங்க போலாம். என்ன சொல்லுதீங்கண்ணே? பாரு, இதான் ஒரே வழி. பகல்ல போனா சரிப்படாது. ராத்திரி போல ஒரு 10:30 மணி மேல இங்க இருந்து கிளம்புவோம். பைக்ல நம்ம 2 பேரும். யாழினி ஊருக்கு போவோம். நான் அந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்ட நின்னுடுதே. நீ மெதுவா போய் நேர்ல போய் யாழினியை பார்த்து பேசி எடுத்துட்டு வா. அவர் கல்யாணத்துக்கு சம்மதத்தை மட்டும் வாங்கு. அவளை கூட்டிட்டு வர வேண்டியது எங்க பொறுப்பு. என்னன்னு சொல்லுதீங்க? போற பக்கம் பார்த்தா வேற வழியே இல்ல. ரன்னிங் ரேஸ் மேரேஜ் தான். உங்க 2 பேருக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்க வேண்டியது எங்க பொறுப்பு. கல்யாணம் முடிஞ்ச உடனே வெளியே எங்கேயாவது அனுப்பி விட்டுருதோம். அதுக்கப்புறம் உங்க 2 குடும்பமும் சமாதானம் ஆன பிறகு உங்களுக்கு போன் போட்டு சொல்லுதோ. அதுக்கப்புறம் நீங்க வந்துச்சு யாருங்க 2 பேரும். இதான் சரியான இடம் நம்ம பட்டைய போறதுக்கு. தூக்குவாளி நிறைய கஞ்சம், சாம்பார் அவியலும் சுட வச்சா பழைய கறியும் இருக்கு. தொட்டுக்கிட்டதுக்கு நல்லா இருக்கும், நாக்குக்கு ருசியா இருக்கும். கஞ்ச குடிச்சு போட்டு அந்தால கைய கால நீட்டி நிமிந்துற வேண்டியதான். இது அது புதுசா ஒரு குடிசை வீடு மாதிரி இருக்கு ஐத்தாப்ல. ஆமா, இந்த குடிசைல 4-5 நாய்கள்லாம் கிடந்துச்சு. இதுல யாரோ ஒரு பொம்பளை இருக்க மாதிரி இருக்கு. யாராது பாப்போம். கிளவி எங்க குடுக்குன்னு போற அந்த குடிசை வீட்டுக்குள்ள வருதா? செல்ல தாயி, அந்த குடிசைக்குள்ள ஒரு 4-5 நாய் வேற கிடந்துச்சு. குட்டி வேற 5-6 போட்டு வச்சிருந்து போன மாசம் உள்ள போறா. அவ்வளவு கவிட்டு விட போகுது. 1/2 கிலோ கறி கூட தேரும். இல்லக்கா, ஏதோ ஆள் நடமாட்டம் இருக்க மாதிரி இருக்கு. யாருன்னு தெரியலக்கா, அந்த குடிசை வீட்டுல இருக்கா. வாக்கா போய் பாப்போம். பாவி மக்கா, இவங்க தான் இருக்காளா? நான் பொங்க போனேன், அதுக்குள்ள நான் பொங்குதேன்னு சொல்லி அங்கிங்க ஓடிட்டு தெரிஞ்சா. என்னத்தை கொண்டு வர போறால தெரியலையே. மர்மல சொத்த பங்கிட்டியம்மா, வயிறு வேற பசிக்குவே. வந்துட்டேன். இந்த பரப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. என்னதே அப்படி பாக்கியா? இவ்வளவு அழகா பாடுறேன்னா
அடியே அடிச்சு விடு, காசா பணமா அடிச்சு விடு, எவ்வளவு தூரம் அடிச்சு விடுதியா அடிச்சு விடு. சூப்பர் சிங்கர் போனோம்னா நான் தான் ஜெயிப்பேன். அதுக்கப்புறம் சென்னை, பெங்களூரு, ஆப்பிரிக்கா, அமெரிக்கான்னு அங்க இங்க சுத்திட்டு கிடக்கணும். என் புருஷனையோ உங்களை விட்டுட்டு நான் எப்படித்தான் போவேன்? எனக்கு மனசே வராது தே. அதனாலதான் சூப்பர் சிங்கர்ல சொல்லிட்டேன். தயவு செய்து தேடி தேடி வராதீங்க. நல்லா இருப்பியா, உங்களுக்கு ஒரு கும்பிடு போடுறேன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டேன் தே. உங்களெல்லாம் விட்டுட்டு நான் எப்படித்தான் இருப்பேன்? என் மருமகளுக்கு எவ்வளவு பாசம். தே, அதான் போக மாட்டேன்னு சொல்லிட்டோம்ல தே. வள்ளி சாப்பிடுங்க தே. உங்களுக்காண்டி பிரியாணி செஞ்சு கொடுத்துருக்கேன். பாவி மக்கா, இது பிரியாணியா? சாதா பிரியாணி இல்ல, சிக்கன் பிரியாணி. பார்க்கும் போதே தெரியுது. வெள்ளச்சோத்துல ஒரு 1/4 கிலோ மஞ்சள் பொடியை போட்டு கலந்து அதுக்கு நடுவுல 2 கோழியா நட்டமா நிக்க விட்டுருக்காளையா. ஏம்மா, இது சிக்கன் பிரியாணியா? என்னது எப்படி கண்டுபிடியா? சிக்கன் இருக்குல்ல தே, சிக்கன் பிரியாணி தான். ஏதோ லெமன் சாதம் மாதிரி இருக்கம்மா. ஏதே, பிரியாணி பொடி கொஞ்சோண்டு இருந்துச்சா, அதான் சரி கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணுன்னு சொல்லி லெமன் சாத பொடிய மீதி ஒரு 3/4 பாக்கெட் தட்டினேன் தே. சரியா போச்சு. லெமன் சிக்கன் பிரியாணி சூப்பரா இருக்கும் தே. தின்னு பாருங்க. மாமாய், இங்க தான் இருக்கீங்களா? மாமாய், உங்களுக்கு கொஞ்சோண்டு லெமன் சிக்கன் பிரியாணி கொண்டு வரட்டுமா? உன் மோரக்கட்ட பிரியாணி. கோமட்டி தலையா வாரேன்னா? இந்த மனசு சண்டைனாலதான் கோவத்துல கிடக்காருன்னு நினைக்கேன். சோறு திங்காம. சரி இருக்கட்டும், நான் வேற கோவத்துல பெட்ஷீட் தலைவணி எல்லாத்தையும் தூக்கி போட்டு கதவை அடிச்சு போட்டேன்னா வெளியே என்னது? இல்லைன்னா அந்த மனுஷன் அடிச்சுட்டு கொடுத்தா கூட வாங்கி தின்னு விடுவார. சரி, சண்டையை சமாதானத்துக்கு கொண்டு வந்துரும். நம்மளும் முறுக்கிக்கிட்டு நின்னா நல்லாவா இருக்கு? மாமாய், மாமாய். ராஜேஷ், என்ன ஆனாலும் அசைஞ்சு கொடுத்துறாத. இன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு போல நம்ம தேவாவை கூட்டிட்டு யாழினி ஊருக்கு போக வேண்டியிருக்கு. சண்டை சமாதானம் ஆயிட்டுனா அதுக்கப்புறம் மொட்டை மாடியில கிடக்க பாயும் தலைவனையும் தூக்கிட்டு கீழே வரணும். இது சரிப்படாது. ராத்திரி 11 மணிக்கு கொஞ்சம் வெளியே போயிட்டு வரட்டா அப்படிமே. உடனே வாரில் எடுத்து பொடங்கு வாக்குல பட்டார்னு அடிப்பா. இதெல்லாம் தேவையா? பேசாம இன்னைக்கு ஒரு நாள் சமாளிச்சிட வேண்டியதான். சண்டை மாதிரிதான் அப்படியே காட்டிக்கிடணும். மாமாய், இது அப்படி சண்டை போட மாட்டோம் மாமாய். சமாதானம் ஆயிரும் மாமாய். நம்ம ரெண்டு பேரும் எனக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு. வந்து அந்த பிரியாணி தின்னுபட்டு மேல பெட்ஷீட்டையும் பாயும் தலைவனையும் தூக்கிட்டு வந்து இந்த ரூம்ல கொண்டு போடுங்க மாமாய். பாவி, எத்தனை நாள் சண்டை போட்டு 10 நாள் அந்த பனியிலே படாத பாடுபட்டு உருண்டு பெருண்டு அதுலயே கிடப்பேன். அந்த மொட்டை மாடியில சண்டை போட்டுட்டு என்னைக்காவது ஒரு நாள் வாங்க மாமாய் கீழே வந்து படுங்க, சண்டை சமாதானம் அப்படின்னு சொல்லியிருக்கியா? இன்னைக்கு போய் எனக்கின்னு வந்து கூப்பிடுதியா? சண்டை சமாதானம் உன் மண்ணா கட்டி. மாமாய், என்னாச்சு? சண்டைதான். அடியே, சும்மா மன்னிப்பு கட்ட மட்டும் போதாது. என் காலில் விழுந்து மன்னிச்சிருங்க மாமா, என் கண்ணீர் விட்டு காதர்னா மட்டும்தான் உன்னை மன்னிப்பேன். இல்லைன்னா அது வரைக்கும் மன்னிப்பும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. சண்டைதான், ஒண்ணு கிடையாது. போடி. சாரிடா செல்லக்குட்டி, வாயில இருந்தா அப்படி வார்த்தை வந்தே தவிர என் மனசுல இருந்து அப்படி வரல. என் மனசெல்லாம் ஒண்ணுதான் சுத்தி எப்பவும் வரும். எப்படா சண்டை முடியும், சமாதானம் ஆகும், நான் எவ்வளவு நேரம் காத்திருப்பேன். இன்னைக்கு வேற வழியே இல்ல. தேவாவை காட்டி நம்ம சண்டைய இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தொடருவோம். நாளைக்கு சண்டை சமாதானம் ஆயிடலாம். யாருமா உள்ள இருக்கா? வெளியே வாமா. மடியோ, இவ இங்கதான் இருக்கா? நீலாம்பரி, நீ இங்கயா இருக்க? நான் இங்கதான் இருக்கேன். என்ன ஏன் இப்படி கோவப்படுத? நான் இப்ப என்ன கேட்டுட்டேன்? இங்கயா இருக்கேன்னு கேட்டேன். எங்க இருக்கனே வேவு பார்க்க வந்தேடா. நான் எதுக்கு வேவு பார்க்க போறேன் உன்ன? அப்போ அந்த கிழவி இருக்கல்ல, அதான் அந்த செல்லத்தாய் கிழவி, அவளோ மாமா அந்த சில்வன்ட்ட சொல்லி விட்டுருப்பாவோ. எங்க இருக்கா, இருக்காளா இல்லையா, அந்த ஊரை விட்டு போயிட்டாளா ஒளிஞ்சிட்டாளா இருக்காளான்னு பாக்கிறதுக்கு சொல்லி விட்டுருப்பாவோ. அதான் பார்க்க வந்திருப்பியோ. இந்த பாரு, வாயெல்லாம் வேற யாருக்கிட்டயாவது வை. என்கிட்ட வச்சான்னு வச்சுக்க, நான் உனக்கு நல்லது செய்யலான்னு வந்திருக்கேன். எனக்கு ஒரு நல்லது செய்யண்டா. இந்த பாரு, உங்க அம்மையும் தேடிட்டு தான் கிடக்கா. நீ இங்க இருக்கன்னு அவளுக்கு தெரியாது. அவகிட்ட போய் சொன்னோம்னா ஏதாவது துட்டுக்கிட்டு தந்து உதவுவாள்ல. ஆமா, என்ன இந்த கிழவி சொன்ன மாதிரி எங்க அம்மைக்கு மட்டும் நாங்க இருக்க தெரிஞ்சா எப்படியாவது எனக்கு கொஞ்சம் துட்டு தந்து உதவணும்னு நினைப்பா. மனசை வர இந்த நகையெல்லாம் அடை வச்சு குவாலி பண்ண வைக்க போறேன் அப்படி இப்படின்னாரு. ஏதோ முன்னேறிடுவே அப்படின்னு இருக்காரு. 10வது மாடியில நின்று பட்ட விடலாம்னு நினைச்சு ஆசைப்பட்டு இருக்கேன். அது நிறைவேறணும்னா எங்க அம்மையை காக்கா பிடிச்ச போதுமே, இந்த நகையை அடவே வைக்காண்டாமா. அவையில எப்படி துட்டு உண்டு, அதை பியாங்கில போட்டு வச்சிருக்கேன்னு ஒரு நாள் சொன்னா. என்னதான் என் மேல கோவம் இருந்தாலும் நான் இவ்வளவு கஷ்டப்படுறத பார்த்தா எங்க அம்மா மனசு பொறுக்காது. நான் 2 சொட்டு கண்ணீர் சிந்தனம்னா என் நிலைமையை பார்த்தானாலே அவ மனசு இறங்கிரும். நான் மட்டும் குடிசையில வாழத பார்த்தானா எங்க அம்மா அப்படியே ரத்த கண்ணீர் விட்டுருவா. உடனே கையில இருக்க துட்டெல்லாம் சேர்த்து எடுத்து பேங்க்ல வர துட்டு போட்டுக்கலாம், அதெல்லாம் சேர்த்து எடுத்து என் கையில இருந்து நமக்கான்னு சொல்லி தந்துருவா. நானும் அதுக்கு ஏத்தாப்புல 2-3 சொட்டு கண்ணீர் வடிச்சா போதும். பெத்த மனசு பித்துன்னு சும்மையா சொல்லி வச்சிருக்காங்க. சரியான நேரத்துல தான் அந்த வெள்ளையம்மா கழுவி வந்திருக்கு. இதுட்ட மட்டும் லேசா சொல்லி விட்டா போதும், உடனே போய் சொல்லிரும்.
பழ நழுவி பால்ல விழுந்து அது நழுவி என் வாயில விழுந்த மாதிரி இருக்கு. நகையெல்லாம் எங்க அம்மையிட்ட அபேஸ் பண்ணியாச்சு. அடுத்தது துட்டு பேங்க்ல எடுக்க துட்டு அவளத்தையும் வாங்கிட்டோம்னா எப்பா நிம்மதி. அதுக்கப்புறம் எப்படியா இருந்தாலும் அந்த சில்வண்டை எங்க அம்மையை பார்த்து தானே ஆகணும். இப்படிதான் இப்படியே ஒரு மாதிரி சோகமா வச்சுக்கிட்டு அந்த கிளவிட்டு சொல்லி விடணும். இந்த பாருங்க வெள்ளையம்மா பாட்டி, நான் ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு கோவத்துல பேசிட்டேன். நான் கொஞ்சம் கஷ்டப்படுத்த மாட்டேலா, என் நிலைமையை பார்த்தேலா. இப்போ இப்படி பேசணும் முதல்ல. ஏன் இப்படி கிடந்து குடிசையில கிடந்து கஷ்டப்பட்டு கிடக்க? உங்க அம்மா வீட்டை பார்த்து போக வேண்டியதுதானே? எங்க அம்மா எப்படி ஏத்துக்கணும் சொல்லுங்க. எங்க அம்மா என் மேல பயங்கர கோவத்துல இருக்கா. என் நிலைமையை எடுத்து சொல்லதுக்கும் யாரும் இல்லையே. எங்க அம்மைக்கு நாங்க இருக்கேன்னு தெரியவும் செய்யாது. வயிற்றுக்கு இல்லாம பாதி நாள் கஞ்சி கூட இல்லாம கிடந்து கஷ்டப்பட்டு கிடக்க. என் புருஷன் பாவம் என்னதான் செய்வாரு, ஒத்த மனசுல கிடந்து அங்கங்க ஓடி எடுத்து வேலை ஏதாவது உண்டான்னு தான் பாக்காரு. ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. அவருக்கு கலெக்டர் உத்தியோகமா கிடைக்கும். என்னத்த மனசுல வச்சுட்டு பேசணும் தெரியல. இந்த நீலாம்பரி போனுக்கு துட்டு போட கூட துட்டு இல்லாம போன் வேற சுச்சா போய் கிடக்கு. நல்லா இருப்பிய. எங்க அம்மிட்ட போய் சொல்லுங்க, உங்க மாமா நீலாம்பரி இப்படி கஷ்டப்பட்டு கிடக்கா, வாஞ்சு போன குடிசையில ஓடா தேய்ச்சி கிடக்கா அப்படின்னு போய் சொல்லுங்க. பாவம் பிள்ளை தின்னு 2-3 நாள் ஆச்சு, பசியும் பட்டியுமா பஞ்சத்துல அடிபட்டு கிடக்கான்னு சொல்லுங்க. சொல்லுவேன். கண்டிப்பா சொல்லுவேன்ல. கண்டிப்பா சொல்லுவேம்மா. சொல்லிட்டு இல்ல சொல்லிடுவேன். இந்த பாருங்க, இந்த விஷயம் அந்த சில்வண்டுக்கு மட்டும் தெரியாண்டா. சில்வண்டா யாரு அந்த குடிசுக்கு வரணும் காரணமானவா எங்க அண்ணனுக்கு ஒருத்திய கட்டிட்டு வந்திருக்காள்ல. எங்க அண்ணன் தலையில வச்சு கொண்டாடிட்டு திரிதாம்ல, அவன் பொண்டாட்டி அவதான் அந்த சில்வண்டு. செல்லத்தைக்கு மாவட்டியா? அவதான். அவட்ட சொல்லிடாதியா தயவு செய்து. நல்லா இருப்பியா? நான் இங்க இருக்க இடம் அவளுக்கு தெரிஞ்சிராண்டா. என்னது என் மோவலுக்கு தெரியாண்டமா? இப்பவே அவளுக்கு ஒரு போன போட்டு சொல்லுவேன். ஏட்டி என் மக்கா அந்த நீலாமரி இருக்கலட்டி, அவ அந்த ஊருக்கு தெக்க ஒரு குடிசை கிடந்து தெரியுமா? 5-6 நாயில குட்டி போட்டு கிடந்தல, அந்த குடிசை வீட்டுல தான் இருக்கா. எடிய மக்கா அந்த வெள்ளை மக்களவி கூட வந்து பேசிட்டு நிக்கா. என்னவோ குசூசுன்னு பேசுதா. அநேகமா உங்க வீட்டுக்கு வந்துருவான்னு நினைக்கும். டி பார்த்து எடுத்து சூதானமா நடந்துக்கோ. ஹாய் சொந்தங்களே, நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப நம்ம கிட்ட 11 வகையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கும் தேவைன்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. அவங்க அதை பத்தின டீட்டெயிலை உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். தமிழ்நாடு பாண்டிச்சேரி முழுசும் உங்களுக்கு ஃப்ரீ கொரியர் சார்ஜஸ் தான். பெண்கள் வீட்ல இருந்தபடியே எங்களுடைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மொத்தமா வாங்கி நீங்க ரீசேல் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். சரி சொந்தங்களே, அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.